அடுத்து நாங்கள் வவுனியாவுக்கு உங்களை அழைச்சலாம். எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் வவுனியாவுடைய பிராந்திய செய்தியாளர் கபில் நாத் எங்களோடு தற்போது ஸ்கைப் ஊடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் கபில். வணக்கம் கபில், கடந்த 3 தசாப்த கால யுத்தத்தின் பின்னர் வடமாகாணத்தில் விசேட தேவையுடையோருடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் வவுனியாவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றீர்கள். எமது பிராந்திய செய்தியாளராக வவுனியா மாவட்டத்தில் இந்த விசேட தேவையுடையோருக்கான வசதிகள் உரிய முறையில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா? மாற்றுத்திறனாளிகள் தொகை அதிகரித்திருக்கின்றவர்களை காணப்படுவதாக பரவலாகவே கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சிந்தனையிலே வடமாகாண சுகாதார ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடைய நாங்கள் தொடர்ந்து இணைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றோம். தற்போது இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் அவர்களோடு தற்போது நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகிறோம். வணக்கம் அமைச்சர் அவர்களே. அமைச்சர் அவர்களே வணக்கம். வணக்கம் அமைச்சர் அவர்களே, கடந்த 3 தசாப்த கால யுத்தத்தின் பின்னர் தற்போது வடமாகாணத்தில் விசேட தேவையுடையோருடைய எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சர்வதேசத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கான வசதிகள் உரிய முறையில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வடமாகாணத்தில் இந்த விசேட தேவையுடையோருக்கான வசதிகளை மேம்படுத்த ஏதாவது நடைமுறை எடுத்திருக்கின்றீர்களா? ஏதாவது திட்டம் இருக்கிறதா? விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுக்கு வடக்கு மாகாணத்தில் 101 நாள் விசேட வேலை திட்டம் கொண்டு நாங்கள் சுகாதார அமைச்சால 1ஆம் தேதி மாசி மாதம் 1ஆம் தேதி நாங்கள் படுத்தணும். அதுல 8 நடவடிக்கைகளை மேற்கொள்றோம். அதுல விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுக்கும் விசேடமான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை துவங்கி இருக்கிறோம். அதுல வடக்கு மாகாணத்தில் உள்ள எல்லா வைத்தியசாலையிலையும் இந்த விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் இலகுவாக போய் வரக்கூடிய மாதிரி அவர்களுக்குரிய அந்த அக்சசபிலிட்டி, அந்த போக்குவரத்துக்கு வசதியாக மாதிரி அனைத்து வைத்தியசாலையும் மாற்றி அமைக்கப்படும் என்றால், அதே மாதிரி அந்த விசேட தேவைக்கு உட்பட்ட ஆக்கள் மற்றது 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளோட வர பேரண்ட்ஸ் மற்றது 65 வயசுக்கு மேற்பட்ட இந்த 3 வகையானவர்களுக்கும் புறம்பான ஒரு கியூ மறந்துடுகிறதுக்காக போய் மற்ற ஆக்களோட கியூல நின்று வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக போய் மறந்திருக்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். அதே மாதிரி இந்த விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் பாவிக்கக்கூடிய டாய்லெட் மரசல ஊடகங்கள் வடக்கு மாகாணத்தில் உள்ள எல்லா வைத்தியசாலையிலையும் குறைந்தது 1 இந்த ஓபிடியில் இருக்க வேணுமன்றது வாங்கி இருக்கிறோம். இந்த 3 வேலை திட்டமும் இந்த 101 நாள் முடியக்க கட்டாயமாக விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுக்கான வசதியாக எல்லா வைத்தியசாலையிலையும் இருக்கும். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல தங்கிருந்து சிகிச்சை பெறுவார்களுக்கு மாதிரியாக அவர்களுக்குரிய மரசல ஊட வசதிகள் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இந்த வீல் சேர்ல உங்களுக்கு போய் வரக்கூடிய மாதிரி அமைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இந்த அவைகளுக்குரிய முன்னுரிமைன்றது தனியும் ஓபிடியில மாத்திரம் இல்லை, மருந்தகங்கள்ல மற்றது அவையோட இந்த திட்டம் சோதிக்கிற ஆய்வு ஊடகங்கள் எல்லா இடத்திலையும் இந்த விசேஷர்களுக்கான பரமான ஒரு வரிசை உருவாக்கப்படுது. அமைச்சர் அவர்களே, தற்போது வடமாகாணத்தில் சுமார் எத்தனை விசேட தேவையுடையோர் இருப்பார்கள்? அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கணக்கெடுப்பை எடுத்திருக்கிறீர்களா, மேற்கொண்டிருக்கின்றீர்களா? நாங்கள் செய்கிறோம். என்று சொன்னால் வடக்கு மாகாணத்துல விசேட தேவைக்கு உட்பட்டவர்களை அடையாளம் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்திருக்கு. குறிப்பா வவுனியா மாவட்டத்துல ஓகன் என்ற நிறுவனம் முடிச்சிருக்குது. அதே மாதிரி வேற மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு பகுதிகளால் செய்யப்பட்டிருக்கு. முழுமையான புள்ளி விவரம் இவர்கிட்ட இல்லை. ஆனபடினால நாங்கள் முழு வடக்கு மாகாணத்திலையும் சுகாதார திணைக்களத்தினால இப்போ ஒரு இந்த விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் எண்ணிக்கையை கணக்குற ஒரு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். வெகு விரைவில் முழுமையான விவரம் எங்களோட அமைச்சிலே இருக்கும். நன்றி அமைச்சர் அவர்களே. அது வடமாகாண சுகாதார அமைச்சர் ப. சத்தியலிங்கம் அவர்கள் காலை நேரத்தில் சிரமம் பாராத எங்களோடு இணைந்து கொண்டார். நன்றி அமைச்சர் அவர்களே. நன்றி.
மீண்டும் நாங்கள் ஸ்கைப்பூடாக எமது பிராந்திய செய்தியாளர் வவுனியா பிராந்திய செய்தியாளர் கபில்நாத்தை இணைத்துக் கொள்கின்றோம். கபில், நான் ஏற்கனவே உங்களிடம் கேட்டிருந்தேன், அதாவது 3 தசாப்த கால யுத்தத்தின் பின்னர் தற்போது விசேட தேவையுடையோருடைய எண்ணிக்கை வடமாகாணத்தில் அதிகரித்து காணப்படுகிறது. இது தொடர்பாக நாங்கள் வடமாகாண சுகாதார அமைச்சர் அவர்களோடு சற்று முன்னர் தொடர்பினை ஏற்படுத்தி தகவல்களை அறிந்து கொண்டோம். வவுனியாவில் இவர்களுக்கான உரிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா? வணக்கம் ஜெஃப்ரி. வடமாகாணத்திலே அதாவது இவர்கள் விசேட தேவைக்குரியவர்கள் தமக்கான ஒரு கணக்கெடுப்பு ஒன்றினை நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை ஒன்றினை முன்வைத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் தங்களுடைய விசேட மருத்துவ சோதனைகளை நடத்தப்பட்டு விசேட அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதோடு சகல வைத்தியசாலைகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதாவது அணுகுமுறைகள், அதாவது இவர்களும் மற்ற சாதாரண சிகிச்சை பெற வருகின்றவர்களோடு சேர்ந்து சிகிச்சையை பெறாமல் இவர்களும் அவருக்கு விசேட முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருப்பதோடு அனைத்து வைத்தியசாலைகளிலும் அந்த விசேட அணுகுமுறைகள், அதாவது இவர்கள் அந்த தங்களுடைய சக்கர நாற்காலியிலேயே சென்று எங்கும் செல்லக்கூடிய வசதி வாய்ப்புகளோடு வைத்தியசாலைகள் வடமாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகள் அமையப்பெற வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் வடமாகாண சுகாதார அமைச்சரிடம். அத்துடன் இவர்கள் தங்களுக்கான மருத்துவ உதவிகள் மற்றும் சத்துணவுகளையும் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையையும் சுகாதார அமைச்சரிடம் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இந்த 101 நாள் வேலை திட்டத்திலே அவர்கள் தங்களுடைய வேலைகளை இது தொடர்பாக விசேட தேவைக்குரிய தொடர்பாக முக்கியமாக கவனம் செலுத்தப்படும் என்கின்ற ஒரு உறுதியை அவர்கள் விசேட தேவைக்குரிய